வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் Phoebe Cary எழுதின A Legend of the Northland போயம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போயமை படிச்சிடலாம். Away, away in the Northland, where the hearts of the day are few, and the nights are so long in winter that they cannot sleep them through. ஃபர்ஸ்ட் நார்த்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி சொல்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ குளிர்காலம், காலை பொழுது, அந்த காலை நேரங்கிறது கம்மியாக இருக்குது, நைட்டு அதிகமாக இருக்குது. ஸோ குளிர்காலங்கேட்டி யாருனாலையுமே தூங்க முடியல, தூங்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. Where they harness the shift reindeer to the sledges when it snows, and the children look like bear cubes in their funny fury clothes. ஸோ மழை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற ஷிஃப்ட் ரெயின்டீரை ஸ்லெட்ஜஸோடு சேர்க்குறாங்க. ஸ்லெட்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ஷோலெலாம் ஒரு வீல் மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அதுதான் அந்த ஸ்லெட்ஜஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த வீல் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது, ஒரு நார்மல் சைஸ் சின்னதாக இருக்கும். அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, நல்லா ஒரு ஃபன்னியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு ட்ரெஸ் தான் அவங்க வியர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு பியரோடைய அந்த கப் மாதிரி அவங்க இருக்காங்க. They tell them a curious story, I don't believe it's true. And yet you may learn a lesson if I tell the tale to you. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு ஆர்வமான ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டோரி ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கு. ஆனால் போயிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி உண்மையான ஸ்டோரி அப்படின்னு நம்புறதுக்கு அவர் மறுக்கிறாரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டோரி கிட்டேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை ஒரு போயம் வடிவில், ஒரு கவிதை வடிவில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. Once when the good Saint Peter lived in the world below and walked about it preaching just as he did, you know. இது ஒரு புராண கதை. இது யாரை பற்றின கதை அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த செயின்ட் பீட்டருடைய இந்த கதை. அவர் இந்த சொர்க்கத்துக்கு புறப்படும் போது, அவர் உயிரோடு இருந்தபோது அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லா இடத்துக்கும் போய் ப்ரீச் பண்ணார். இது ஒரு உண்மை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். He came to the door of the cottage in traveling around the earth where the little woman was making cakes and baking them on the hearth. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணிவிட்டு அவர் எங்கே வராருன்னா, ஒரு காட்டேஜுக்கு வராரு, ஒரு டோர் கிட்ட நிற்கிறாரு. ஸோ அந்த காட்டேஜ் யாருடைய காட்டேஜ் அப்படின்னா, அந்த காட்டேஜில் ஒரு விமன் இருக்காங்க. அவங்க கேக்கை மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேக் அவங்க எதில் பேக் பண்ணுவாங்கன்னா, ஸ்டவ்வில் தான் பேக் பண்ணுவாங்க. Being faint with fasting, for the day was almost done, he asked her from her store of cakes to give him a single one. ஸோ செயின்ட் பீட்டர் அந்த ஒரு நாள் முழுக்க ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. அவர் எதுவுமே சாப்பிடலை. அதனாலேயே கொஞ்சம் அவருக்கு மயக்கமாக இருந்திருக்கு. அங்கே இருக்கிற விமன் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு சிங்கிள் கேக் வேணும், உங்கள் ஸ்டோர்லேருந்து எனக்கு கேக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. So she made a very little cake, but as it baking late, she looked at it and thought it seems too large to give away. ஸோ அவங்க சொன்னக்கப்புறம் அந்த விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கேக் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பேக் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கேக் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா செயின்ட் பீட்டர் கேட்டது சின்ன கேக்கு, ஆனால் இவங்க பேக் பண்ணது பெரிய கேக்கு அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க. இதை எப்படி அவங்க கிட்ட கொடுக்கறது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. Therefore she need another and still a smaller one, but it looked when she turned it over as large as the first has done. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லேடி ஒரு கேக் பண்ணுறாங்க செயின்ட் பீட்டருக்காக. ஸோ இப்போயாவது ஒரு சின்னதாக ஒரு கேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முன்னாடி பண்ணதோட இந்த கேக் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நல்லா பெருசாக இருந்தது. Then she took a tiny scrap of duff and rolled it flat and baked it thin as a wafer, but she couldn't part with that. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணி வச்சுருக்கிற மாவில் இருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுக்கிறாங்க, எடுத்து ரோல் பண்ணுறாங்க, ஒரு தட்டையாக நவுத்துறாங்க, ஃப்ளாட்டாக சர்ஃபேஸில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணக்கப்புறமும் இந்த ஒரு இவங்க பேக் பண்ண இதை கூட செயின்ட் பீட்டர் கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை.
For she said, "My cakes that seems too small when I eat of them myself are yet too large to give away, so she put them on the shelf." ஸோ அந்த கேக் அவங்க செஞ்சாங்க இல்லையா, அந்த கேக்கை வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அங்கே இருக்கிற மற்ற லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேக்கு இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு அது பெருசாக வந்து இல்லை, நீங்கள் அதை வந்து கொடுத்துருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேக் எடுத்து அவங்களோட ஷெல்ஃபில் வந்து போட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அது ஒரு அந்த லேடி எந்த அளவுக்கு அவங்க பேராசையாக வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. Then good Saint Peter grew angry, for he was hungry and faint, and surely such a woman was enough to provoke the saint. ஸோ செயின்ட் பீட்டருக்கு வந்து ஒரு பக்கம் பசியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் மயக்கமாகவும் இருக்குது. இது வரைக்கும் அந்த பெண்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு உணவுமே அவருக்கு கிடைக்கல. அதனாலே இவருக்கு அதிகமான ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்திடுது. இது வந்து அவருக்கு வெளிப்படையாகவே தெரியுது, அவங்க எந்த அளவுக்கு அவங்க பேராசையாக வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒருத்தர் நடந்துக்கிறதுலே, இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுலையே அந்த செயின்ட் பீட்டருக்கு என்னென்னா அதிகமான ஒரு கோபம் வந்து ஏற்பட்டுருது. அவங்களுடைய செயல் எல்லாமே இந்த கோவத்தை தூண்டுற மாதிரியான செயல்கள் மட்டுமே வந்து அவருடைய கண்களுக்கு வந்து தெரியுது. And he said, "You are far too selfish to dwell in a human form, to have both food and shelter and fire to keep you warm." செயின்ட் பீட்டர் அந்த லேடி மேலே ரொம்பவும் கோவப்படுறாரு. கோவப்பட்டக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ரொம்பவும் ஒரு செல்ஃபிஷான ஒரு லேடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மனித பிறவியில் இருக்கிறதுக்கே உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு உணவு, சாப்பிட்றதுக்கு இடம், உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடியை வந்து வார்ம் பண்ணுறதுக்கான ஃபயர், இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே டிசர்வ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இது எதுக்குமே நீங்கள் வந்து ஒரு தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. Now you shall build as the birds do, and shall get your scanty food, by boring and boring and boring all day in the hard dry wood. ஸோ செயின்ட் பீட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த லேடியை வந்து ஒரு ஒரு பறவை மாதிரி வந்து மாற்றிட்டாரு. ஸோ இந்த பறவைங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு தேவையான அந்த இடத்த வந்து தானே வந்து அமைச்சிக்கும். தனக்கு தேவையான அந்த உணவுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தேடி பிடிச்சி நாள் முழுக்க அது அங்கேயும் இங்கேயும் தன்னுடைய உணவுகளுக்காக தேடுறதுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டே வந்து இருக்கும். Up she went through the chimney, never speaking a word, and out of the top flew a woodpecker, for she changed to a bird. ஸோ இந்த துருவி இந்த மாதிரி சொன்னக்கப்புறம் அவங்க எந்த ஒரு வார்த்தையுமே வந்து பேசவே இல்லை. அவங்க அந்த புகைப்பூக்கி அந்த வழியாக, அந்த சிம்னி வழியாக வந்து அவங்க போய் மேலே ஒரு கூரை மேலே வந்து உக்காந்துட்டாங்க. ஒரு மரக்குத்தி பறவையாக வந்து அவங்க மாறிட்டாங்க. ஸோ இதெல்லாம் யாருனால மாறினாங்க அப்படின்னா, செயின்ட் பீட்டர் வந்து சபிச்சிட்டங்கேட்டி வந்து இவங்க வந்து ஒரு பறவையாக வந்து மாறிட்டாங்க. She had a scarlet cap on her head, and that was left the same, but all the rest of her clothes were burned back as the coal in a flame. ஸோ அந்த லேடி கிட்ட வந்து ஒரு கேப் இருந்தது. எப்பவுமே பறவைங்க கிட்ட வந்து ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அதே கேப் தான் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. அவங்கக்கிட்ட இருக்க மற்ற அந்த துணி எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிம்னி வழியாக அவங்க போகும்போது எல்லாமே வந்து எரிஞ்சு பஸ்வம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சிம்னி வழியாக போகும்போது அவங்களுடைய இந்த பாடி அந்த ஃப்ளேம் மூலிமா அவங்களோட ஃபுல்லாமே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக் கலரில் வந்து மாறிடுச்சு. And every country schoolboy has seen her in a wood where she lives in a trees still this every day, boring and boring for food. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த ஸ்கூல் பசங்களுமே அவளை அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பாங்க, காட்டில் பார்த்துருப்பாங்க. அந்த மரத்தில் தான் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த உணவுக்காக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு காட்டுலேயும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கும் போயிட்டு அலைஞ்சிட்டும் இருக்கா. அவள் அந்த துறவிக்கு உணவை கொடுக்கறதுக்கு மறத்தா இல்லையா, இப்போ அவள் அந்த உணவுக்காக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு உணவுக்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாள். ஸோ இதோட இந்த போயமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.